வணக்கம். வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் சிங்கப்பூர். நம்ம கார்டனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கார்டனில் என்னென்ன செடிகள்லாம் இருக்குது, தன்னாலேயே சில செடிகள்லாம் முளைச்சிருக்கு. அதெல்லாம் என்ன செடிகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனுக்கு பட்டர்ஃப்ளை வர ஆரம்பிச்சிருக்கு. டெய்லி இந்த பட்டர்ஃப்ளையை நம்ம கார்டனில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பிளான்ட்டு. இது வந்து காற்றுல உள்ள மாய்ஸ்டெல்லாம் உறிஞ்சிட்டு தன்னால் வளரக்கூடியது. இது வந்து இன்டோர் பிளான்ட்டு. ஆனால் நான் வந்து வெளியில் தான் இந்த மரத்து மேலே தொங்க விட்டு வளர விட்டுருக்கேன். இதில் நிறைய வெயில் அடிச்சுது அப்படின்னா வந்து நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். இது வந்து தென்னை மரம். நம்ம ஸ்ப்ரவுட்டட் கோகோனட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எப்படி முளைச்சி வருது அதெல்லாம் காட்டியிருப்போம். அப்போ அந்த முளைச்ச தேங்காய் வந்து நமக்கு தூக்கி போட மனசு வரல. அதனால இந்த மாதிரி ஒரு 2 பாட்டில் அதை புதைச்சி வச்சோம். அது என்னென்னா இப்படி வந்து தென்னம்பிள்ளையாக முளைச்சி வருது. இது என்ன செய்ய போகிறோம்னு நமக்கே தெரியல. நம்மளை பார்த்து சில பேர்லாம் கேட்டிருக்காங்க, எடிபிள் கார்டன் வைக்க வேண்டியதான், அதுக்காக தென்னை மரமெல்லாம் மாடா வைப்பீங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்காங்க. இந்த மண் இருக்கு இல்லையா, இந்த மண்ணில் அப்படியே அந்த மோஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு மாதிரி சின்ன சின்ன புல்லாக அப்படியே அந்த பாறைகள் மேலெல்லாம் படர்ந்துருக்கும்ல, அது வைக்கணும்னு எனக்கு தோணிகிட்ருக்கு. நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள் ஒரு செடி வளர்த்துட்ருக்காரு. அந்த செடி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே வளர்த்துட்ருக்காரு. அதில் வந்து இந்த மோஸ் இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள் பச்சை கலரில் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம அந்த கோகோனட்டை சுற்றி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அது எங்கே கிடைக்குதுன்னு தான் தெரியல. அடுத்தது இந்த பாட் வச்சுருக்கோம். இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் விதைகள், அதாவது வெண்டைக்காய் விதைகள், மிளகாய் விதைகள் இதெல்லாம் நான் வந்து தெளித்து விடுவேன். அது கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் பெரிய செடியாக வந்த உடனே அதை பிடுங்கி இன்னொரு பாட்டில் நட்டுடலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்காக இந்த பாட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து இந்த கொடி பசலி கீரை வச்சுருக்கேன். அதனால தான் அந்த கம்பு ஊனியிருக்கேன், அதில் படர்ந்து வரும் அப்படின்னு நினச்சி. இது வந்து வாட்டரிங் பிளான்ட். இது ஃபிஷ் டேங்க்குள்ளேருந்து எடுத்து கழுவினோம் காலையில் ஃபிஷ் டேங்கை. அதை எடுத்து இப்போ அந்த சன்லைட் படணுங்கிறதுக்காக அதை வச்சுருக்கேன். இது வந்து வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் செடி முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு வீடியோலலாம் காட்டியிருக்கேன். நிறைய 3 செடி வச்சுருந்தேன். நிறைய ஒரு 10-12 காய்கள் காய்ச்சது, 3 ஒரு செடியில் மட்டும். இப்போ அது 2ம் அதோட ஆயுள் காலம் முடிஞ்சிடுச்சு. இது கடைசியாக இருந்தது. ஸோ அந்த விதைக்காக அந்த வெண்டைக்காவை பறிக்காமல் வச்சு அப்படியே அந்த விதையை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இந்த பசலிக்கீரைகள் அதெல்லாம் இருக்குது. இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து வெர்டிக்கல் கார்டன். இது இன்னும் நான் பண்ணலை, உங்களுக்கு பண்ண பிறகு காட்டுறேன். இது வந்து என் பார்க்கில் வந்து விதைகள் கொடுத்துருந்தாங்க, அதோட கீரை. இது தக்காளி, மிளகாய் இதெல்லாம் வந்து வீட்டில் உள்ளது தான். அந்த காய்கறி வேஸ்ட்லேருந்து வந்த விதைகள்லேருந்து வந்தது தான். இது பிரண்டை, வெத்தலை, இதெல்லாம் எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. வெத்தலை எல்லாம் முளைச்சி அந்த பக்கம் போயிடுச்சு, வெளியில் தொங்கிட்டு இருக்கு. அடுத்தது ஒரு கருவேப்பிலை செடி இப்போ தான் சின்னதாக வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா குப்பை மேனி. இந்த ஸ்பினாச் ஃபார்முக்கு போயிருந்தோம் இல்லையா, அதுக்கும் ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் தேவைப்பட்டதுன்னா பாருங்கள். அந்த ஸ்பினாச் ஃபார்மில் இந்த குப்பை மேனியை வந்து நான் பிடுங்கிட்டு வந்தேன். 2 குப்பை மேனி செடிகள். இது ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதனால் அது 2ஐயும் பிடிங்கிட்டு வந்து இந்த பிளான்டர் பாக்ஸில் வச்சேன். அது நல்லா ஒன்று செத்து போச்சு, இன்னொன்று வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இது ரொம்ப ரொம்ப நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது. வயிறு பிரச்சனை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது கொடி பசலி. துளசி இருக்குது. இந்த கொடி பசலி, அந்த புளிச்சக்கீரை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய பிளான்ட்டு. இதுக்குள்ளே வந்து இந்த
துளசியை வச்சதுனால அதுக்கு வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய சத்துக்களை உறிஞ்சிட்டு வளர்ந்துட்டுருக்கு. அதனால தான் இந்த மிளகாய் செடியில் கூட இன்னும் காய் வரலன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே அந்த துளசி செடியும் மிளகாய் செடியும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இது வந்து தன்னாலே வளர்ந்த ஒரு பிளான்ட்டு. இதுதான் முசுமுசுக்கை. இதுவும் ஒரு ஹெர்பல் பிளான்ட்டு. நம்ம ஆல்ரெடி முசுமுசுக்கை அப்படின்னு சொல்லி ஒரு வடை பண்ணி போட்டிருந்தோம் ஒரு வீடியோவில். அதில் உள்ள வெஜிடபிள் வேஸ்ட்டை போட்டதுனால தான் இந்த செடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மணத்தக்காளி கீரையோட வேஸ்ட்டும் வந்து நான் மண்ணில் போட்டிருந்தேன். அதுவும் தன்னால் வந்த மணத்தக்காளி கீரை செடி தான் இது. இது ரெண்டும் வந்து லெமன் பிளான்ட் இருந்துச்சு இந்த இடத்துல. அது மேலே இது வளர்ந்துருக்கு. ஆக்சுவலி இது உள்ளே வந்து லெமன் பிளான்ட் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த கோவக்காயோட வேஸ்ட்டும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில் நிறைய நான் வைக்காமையே நிறைய செடிகள், கோவக்காய் செடி, மணத்தக்காளி செடி, அந்த முசுமுசுக்கை எல்லாமே வந்திருக்கு. இதுதான் கோவக்காய் செடி. இது வந்து வேப்ப மரம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு இந்த மரம்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய தடவை காட்டியிருக்கிறோம். இது கீழே வந்து கற்பூரவள்ளி, இஞ்சி, இந்த கேக்டஸ்லாம் சின்ன சின்ன பாட்டிலெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து லெமன் லீவ்ஸ். இது வந்து நல்ல வாசனை அடிக்கும். துவையெல்லாம் இதில் செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இந்த சிக்கன் குழம்பு எல்லாத்துலேயுமே இந்த சவுத் ஈஸ்ட் இந்தியன் குக்கிங்கில் யூஸ் பண்ணுற லீஃப் இது தான். நம்ம கார்டனுக்கு பட்டர்ஃப்ளைஸ் வருதில்ல, ஃபஸ்ட்டு காட்டியிருந்தேன்ல, அது வந்து இந்த பிளான்ட்டுக்காக தான் வர்றது. இதில் எப்போல்லாம் துளிர் விடுதோ அப்போல்லாம் வந்து அந்த பட்டர்ஃப்ளை வந்து முட்டை போட்டுட்டு போயிடுது. ஸோ வந்து இதில் அதுக்கப்புறம் கேட்டர்பில்லர்லாம் வருது. ஸோ வந்து இந்த இலைகள்லாம் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது நல்லா கடிச்சு அந்த இலைகள்லாம் முழுசாகவே இருக்காது இதில். அந்த பட்டர்ஃப்ளையை விரட்டுறது எப்படின்னு எனக்கு இப்போ புரியல. ஒரு காலத்துலலாம் வந்து பட்டர்ஃப்ளை வராதான்னு ஏங்கிட்டு இருந்தோம். இப்போ ஏண்டா வருது அப்படின்னு தோணுது. இது வந்து சோற்று கற்றாழை. இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்க எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ஹெர்பல் பிளான்ட்ஸ் தான் இருக்குது. இந்த குப்பை மேனி செடி இருக்கு இல்லையா, அதில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா வந்து இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த இதில் சாறு எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னாக்கா வந்து அந்த வயிறில் உள்ள பூச்சியெல்லாம் இந்த குப்பை மேனி ஜூஸ் வந்து அழிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம இதில் டீ கூட போட்டு குடிக்கலாம். ஆனால் நான் இப்போ ஏன் பறிச்சிட்ருக்கேன்னா, இதில் வந்து நான் துவையல் பண்ண போகிறேன். இப்போ இந்த குப்பை மேனி இலைகளோட இந்த மணத்தக்காளி கீரையும் சேர்த்து தான் அந்த துவையல் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா வந்தது. அதனால நான் முழுசாக உங்களுக்கு அந்த வீடியோவை காட்ட போகிறதில்ல. ஆனால் என்னென்ன சேர்த்தேன் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு அதில் இந்த இலைகளை மட்டும் வதக்கி ஆற வச்சுட்டு, அது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சி எடுத்துகிட்டா அந்த துவையல் ரெடி ஆகிடும். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த துவையலோட கலரை பாருங்கள், எவ்வளோ அழகான கலராக இருக்குன்னு. இது வந்து ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்ப பச்சை பச்சேர்னு ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்மளோட மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே. ஸ்வீட் ஹோம் சிங்கப்பூர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.